சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரவுடி வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தன்று பணியில் இருந்த கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் துரை குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஸ்ரீனிவாசனுக்கு மெமோ வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அம்பத்தூரைச் சேர்ந்த ஆதிகேசவன் என்ற குற்றவழக்கு பின்னணி கொண்ட ரவுடியான இந்த நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவருடைய பெண் தோழியை பிரசவ வார்டில பார்ப்பதற்காக வந்தவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ஹெல்மெட் அணிந்து வந்த ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு சென்றனர். இந்த மருத்துவமனையில அங்க இருந்தவர்களை பெரும் பதற்றத்துக்குள் உள்ளாக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில இந்த விவகாரத்துல 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்றைய தினம் இரவு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆணையர் ஆகியோருக்கு மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது உயர் அதிகாரிகளால். 11ஆம் தேதி இரவு பணியில இருந்த கீழ்ப்பாக்கத்துடைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் கீழ்ப்பாக்கம் சரக உதவி ஆணையர் துரை ஆகியோருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் மெமோ கொடுத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் இரவு ரோந்து பணியில அதிகாரிகள் தான் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று 11ஆம் தேதி இரவு பணியில் இருந்த காவலர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலேயே இந்த புற காவல் நிலையம் ஒன்று இருக்கிறது. இங்க பணியில் இருந்தவர்கள் இரவு பணியில இருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.